சிவனா சாரோட பெரிய ஃபேன் தான். அவரோட ஹம்பிள்னஸ்க்கு பெரிய ஃபேன் தான். ரொம்ப அமைதியான பெரிய லெகசிலேருந்து வந்த ஒரு ஆக்டர், மனிதர்கிட்ட மாதிரிலாம் அவர் பர்சனலாகவும் பேச மாட்டார். எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி. ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. முக்கியமான ஒரு இப்போ கேன்சர்னால் உங்களுக்கு தெரியும் இல்லை எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க, டல்லாகிடுவாங்க. இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இன்னும் எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, மீதி உள்ள ஃபைட் போர்ஷனை முடிச்சிருங்க, டப்பிங் முடிச்சிருங்க, ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தருணங்களில் என்ன நடக்கும்னா, வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், இல்லை தனியாக உட்காந்து டல்லாகிடுவோம். அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்பின ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார் பார்த்தீங்களா. அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே சொத்து சொகெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து அவர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார். ஸோ சந்தோஷம் சார். நிறைய படம் பார்த்துருக்கேன். மஃப்டி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆக்சுவல் ஆக்ஷன் படம் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் இந்த பர்ஃபார்மன்ஸ். உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. சந்தோஷம் சார்.